ஃபேமிலி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 2ல் கேது 7ல் சனி. திருமணத்துக்கு இது உகந்த காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக குடும்ப வாழ்க்கையை வந்து ஒரு கணவன் மனைவியாக என்ன குழப்பம் வந்தாலுமே அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கிற ஒரு சவாலை தான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. ஒரு சவால் இருக்குது, ஃபேமிலி சைடில் ஒரு சவால். அதை எப்படி அணுகுமுறை செய்கிறீங்க, அந்த சோதனையை எப்படி கடக்கிறீங்க, அதுதான் இந்த டைம். அதை கடந்துட்டிங்கன்னா நத்திங் டு வரி. ஸோ கடந்து வாங்கன்றது தான் என்னுடைய பதில். ஒரு திருமண முயற்சி அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு குரு பலனோ இல்லை நல்ல அனுகூலமான பலனோ பெருசாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் தேடுற பார்ட்னர்கிட்ட அப்படி இருந்ததுன்னா அது கிளிக் பண்ணிடும். ஸோ பார்ட்னர் மூலிமா அவங்களுடைய ராசி நேரம் நல்லா இருந்ததுன்னா அதன் மூலியமான பலன்கள் அது கொடுத்துரும். அதுதான் பாசிட்டிவிட்டி. அந்த ஒரு பலன் நீங்கள் ஏற்றுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலராக உங்களுக்கு வேறு எந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. மணி ஆர் வெல்த் ஆர் ஜாப் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. உங்கள் ரூட்டு கிளியராக இருக்குது. உங்களுக்கு மெயினாக சூரியன் நல்லா இருந்தால் அறிவு நல்லா இருக்கும், அது நல்லா இருக்குது. புதன் 2nd ஹவுஸில், அதாவது உங்களுடைய சூரியன் உங்களுடைய ராசி நாதன் சொல்லக்கூடிய சூரியன் எங்கே இருக்காரோ அதுக்கு 2nd ஹவுஸில் புதன், உங்களுடைய ராசிலேயே புதன். ஸோ இந்த ஒரு காம்போ என்னென்னா, நெக்ஸ்ட் ஹவுசஸில் சூரியன் புதன் வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ், ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் ஒரு நன்மை தான். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சுக்கிரன் வந்து புதனோட சேர்ந்து இருக்கிறது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப நல்ல பலன் தரும். குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பெரிய நன்மையை தரும். இதுவும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் அப்படிங்கிற ராசியில் பிறந்ததுனால இந்த குடும்பம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து நீங்களே முன்னெடுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது அமைஞ்சிடும். சிம்ம ராசி பெண்கள், சிம்ம லக்ன பெண்களுக்கு பொதுவாகவே குடும்பம் வந்து அந்த பொறுப்பெல்லாம் தானாகவே வந்துடும். திறமைசாலிகிட்ட எப்போவுமே வந்து பொறுப்புகள் வந்து சேர்ந்து சகஜம், அதன்படி உங்களுக்கு வந்துடும். இது 2ல் கேது இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிற இடத்துல இருக்கிறீங்க. எதையுமே வந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக சமாளிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர நேரம் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருக்குது. பட் அந்த சவால்களெல்லாம் சமாளிக்கிறதே ஒரு பெரிய ஆற்றல் இல்லையா, அது ஒரு பெரிய பலம். இதான் நான் அடுத்து பார்க்குறேன்.